கட்சி தலைவரா என்னை தடுத்தாங்க, இப்ப முதலமைச்சராகி என்னை தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கட்சி தலைவரா நீங்க பேசுனது சரி, முதலமைச்சரா நீங்க பேசுனத முதலமைச்சரா தலைமைச் செயலகத்து சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு செக்ரட்டரியேட்ல உங்க சீஃப் மினிஸ்டர் சீட்ல உட்கார்ந்து நீங்க பேசுறதை எடுத்து பாருங்க. ஒரு முதலமைச்சர், எங்க பேரறிஞர் பெருந்தகை, கர்மவீரர் காமராஜர், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க எல்லாம் இருந்த இடத்துல நீங்க இருந்து அந்த ஸ்பீச் நீங்க இன்னைக்கு கரூர்ல பேசுறீங்க இல்லையா, அதை எடுத்து போட்டு பாருங்க. இது சீஃப் மினிஸ்டர் பேச்சா, சீப்பான பேச்சா? இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. கரூர்ல இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அனுதாபம் சொல்ல தானே வந்தீங்க, ஆறுதல் சொல்ல தானே வந்தீங்க, இரங்கல் தெரிவிக்க தானே வந்தீங்க, அவங்களுக்கான புண்ணுக்கு மருந்து போட தானே வந்தீங்க, உங்களுடைய வலியை கொட்ட தானே வந்தீங்க. அப்புறம் எதுக்கு சார், என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலில் வச்சு செய்யுங்கன்னு ஓட்டு கேட்கறீங்க? அப்ப ஓட்டு பிச்சை எடுக்க தான் வந்தீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் இந்த கரூர் விஷயத்தை பேசுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் அனுதாபம் தேடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் உங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க நாடகம் ஆடுறீங்களா? ஓட்டு பிச்சை எடுக்கத்தான் நீங்க அரசு பண்ணி கொடுக்கீங்களா? அப்புறம் என்ன டேஸுக்கு சார் இடைத்தேர்தலை பத்தி பேசுறீங்க? டேஸ் சார் முடியாது. அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறது இல்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க.